Hello friends, NHPC Recruitment 2026 notification. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா கிராஜுவேட், அதுக்கப்புறம் டிப்ளமோ, ஐடிஐ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா ஐடிஐ கிராஜுவேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா 1 year apprenticeship ட்ரைனிங். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹெச்ஆர், ஃபைனான்ஸ், நர்சிங், ஃபார்மசி, அதுக்கப்புறம் வேரியஸ் ஐடிஐ ட்ரேட்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள ஸ்டைஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12,000ல இருந்து 15,000 வரைக்கும் தருவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் வேகன்சிஸ் வந்து 182 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது 9 லொகேஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 182, அதுல வந்து 9 லொகேஷன்ஸ்ல இருக்கு. 9 லொகேஷன்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா பவர் ஸ்டேஷன் தயோல் கங்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டீஸ்டா விஐ, யூரி பவர் ஸ்டேஷன், அடுத்து சீவா. ஸோ இப்படி வந்து 9 லொகேஷன்ஸ்ல வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 30 இயர்ஸ். ஓகேவா? 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் 10th பாஸ் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இல்லைன்னா டிப்ளமோ ஆர் கிராஜுவேஷன் இன் ரிலவென்ட் ட்ரேட். ஓகேவா? கிராஜுவேஷன் இன் ரிலவென்ட் ட்ரேட் மீன்ஸ் இப்போ சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேட்டிருப்பாங்க, சிலதுக்கு வந்து ஐடிஐ கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒவ்வொரு பவர் ஸ்டேஷனை பொறுத்து, ஓகே, ஒவ்வொரு ப்ராஜெக்டை பொறுத்தது. இப்போ கிராஜுவேட் வந்து சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருப்பாங்க, சிலதுக்கு வந்து கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல், சிலதுக்கு வந்து மெக்கானிக்கல். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டெசிக்னேஷனுக்கும் மாறும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 15/4/2026, அதாவது இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 6th May 2026. ஓகே, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இது ஆக்சுவலி எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னா nats.education.gov.in. ஓகேவா? இதுல வந்து இப்போ நீங்க பிஇ படிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு போயிட்டு ரெகுலரா இரகுலரா. ஓகேவா? ஸோ ஃபார் டிப்ளமோ கிராஜுவேட் பாஸ் அவுட்னா இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எல்லாமே நீங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டூ யூ ஹேவ் அபோவ் டேட்டா டு என்ரோல்? எஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு உங்க மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, எல்லா ரெண்டுக்குமே ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேட்ஸ் நேஷனல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு ப்ரொஃபைல் மாதிரி, ஓகே, அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதை மாதிரி தான் ஒரு ப்ரொஃபைல். ஸோ அதுக்குள்ளாடி நீங்க போயிட்டீங்கன்னா நிறைய அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, எதெல்லாம் வேகன்சிஸ் இருக்கு, ஓகே, எல்லாமே நீங்க வியூ பண்ணி ஈஸியா அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க கண்டிப்பா ஒரு பி கிராஜுவேட்டா இருக்கட்டும், ஒரு ஐடிஐ படிச்ச ஒரு கேண்டிடேட்டா இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க வந்து இந்த இதுல ஒரு ப்ரொஃபைல் நீங்க ஓபன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் இதை நீங்க லாகின் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இந்த NHPCக்கு நீங்க லாகின் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். நீங்க ஈஸியா இதை கிளிக் பண்ணி, எனக்கு கரெக்டா தெரியல, நிறைய யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன் லிங்க், நிறைய இருக்கு. அசஸ் ஆகுதா இல்லையா, இல்ல தப்பாட்டு நான் வந்து கொடுக்குறேனான்னு தெரியல. ஏதாவது கரெக்டா வரலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல நீங்க வந்து போடுங்க. ஏன்னா நானும் வந்து அதை கிளியர் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்குள்ளது வந்து பாத்தீங்கன்னா apprenticeship india.gov.in இல்லைன்னா nats.education.gov.in. ஓகேவா? ஸோ இப்படி ரெண்டெல்லாம் இருக்கு. சரி, ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.